அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் பிளாக் உரத் தால் வந்து 1 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். எந்த கப் எடுத்தாலுமே ப்ராப்ளம் இல்லை. அதே சேம் மெஷர்மெண்ட்டில் நம்ம சன்னா தால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 1/2 கப் வந்து நம்ம இந்த பிளாக் உரத் தால் கருப்பு உளுந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சேம் அதே கப்பில் வந்து 1 1/2 கப் வந்து சன்னா தால், அதாவது கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எள் சேர்த்துக்கோங்க. எள் வந்து பசங்களுக்கு வெயிட் கெயின் கொடுக்கும். செசமி சீட்ஸ் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ, காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை சில்லி சேர்த்துக்கோங்க, வரமிளகாய். ஆக்சுவலி இது கூடவே வந்து நம்ம வந்து அசஃபோய்டிடா பெருங்காய கட்டி சேர்க்கணும். என்கிட்ட பெருங்காய கட்டி இல்லை அப்படின்றதுனால நான் வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கிட்டேன் பிளெண்ட் பண்ணும்போது. இது எல்லாமே நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்க வரும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து அந்த பவுடர் கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக அசஃபோய்டிடா பவுடர் என்கிட்ட இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் மோர் தென் அசஃபோய்டிடா பவுடர், அந்த அசஃபோய்டிடாவோட க்யூப்ஸ் வந்து நல்லாவே ஒரு ஃப்ளேவர் தரும். கண்டிப்பாக அது இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் அரைச்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் பசங்க வந்து எப்போயுமே இட்லினா இந்த பொடி இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.